உதவியை நான் வெளிப்படையிலே இருந்த மாதிரியே நான் கூடுதலாக பழகி நான் கதைப்பட்டேன். அப்பொழுது 3ஆம் ஆண்டு திருவிழா நடந்து கொண்டிருக்கிற இந்த தேசம் இடம்பெயர்ந்தது. அம்மாவுடைய இல்லம் நகராமடம் நகராமடம் பள்ளிக்கூடத்தில் அந்த இல்லம் நடந்து கொண்டிருக்கிறது. இது இடம்பெயர்ந்த தேசமாக இருந்தாலும் கோயில் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறும். அந்த 93ஆம் ஆண்டு திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த நேரம் நாங்களுடைய அலுவலகம் ஒன்று இங்கே இருந்தது. உடற்பு அலுவலகம் நாங்கள் மக்களுடைய அலுவலகம் நல்லாது நான் அமைத்திருந்தது. அப்பொழுது ஒரு செல்வந்து விழுந்ததுனாலே எங்களுடைய அலுவலகத்தை செய்த கடமை இருந்தபோது வந்து ஒரு சோமான நம்ம வந்தாங்க. அந்த தொகுதி 3ஆம் ஆண்டு இவ்வாறான காலம் கஷ்டமான காலம் தான் இந்த காலங்கள். இவ்வாறான காலத்திலே தான் அம்மா இருந்தாலும் அந்த தொடர்ந்து 95ஆம் ஆண்டு இடம்பெற்ற வரையும் அந்த ஆலயம் தொடர்ந்து சிறப்பாக கொண்டிருந்தது. அதில் பூச வழிபாடு சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. அதை அம்மா அவர்கள் அந்த கைவத்துக்கு தமிழுக்கும் பல கொண்டாடியிருக்கார்கள். அழகாக சொன்னார்கள். நாங்கள் அந்த ஒரு அத்தியாயம் தான் நான் சொல்லுவேன். அந்த ஆலயம் சமூக பணியில் ஈடுபட்டது அவாய்க்காக அது ஒரு செய்ய முடியாத சமூக பணி ஆலயங்கள் சமூக பணி செய்ய வேண்டும் என்பதை அவாதான் நாம் செய்யப்பட்டுள்ளோம். அந்த இல்ல பிள்ளைகளை எடுத்து அவர் வளர்ச்சி கூட ஒரு கஷ்டமா இருந்தாலும் அந்த எண்ணங்கள் ஒரு இடம் நாங்கள் இதில் இருக்கிற ஒரு பெற்றோராட்சி சென்று அவரோட காலங்கள்லாம் அந்த பிள்ளைகளை வளர்த்து ஒரு மிகப்பெரியார் அவங்க நல்ல சமூக பணிகள் தொடர்ச்சியாக பல சமூக பணிகள் இந்த நாங்கள் கூட ஏதாவது கஷ்டப்பட்டாங்க அம்மா தான் நாடு அந்த அவ்வளவு சமூக பணிகளும் அவர் ஈடுபட்டிருந்தார். ஆனா அப்படி ஒரு முதலாக இருந்தாலும் அந்த சேவை ஆலயங்கள் செய்வது குறைவு. ஆனால் மற்ற ஆலயங்கள் கூடுதலாக வளர்ந்து செலவழிக்கிற காரியம் அது எவ்வளவு பெரிய கொண்டு போகுது. கஷ்டப்பட்ட மக்களுக்கு செய்யணும் அதுக்கு செலவழிக்கிற காலத்தில் ஏன்னா உண்மையான காரணம் என்னென்றால் உண்மையான பக்தி இல்லை. நாங்கள் உண்மையான கடவுள் பக்தி இருந்தால் நாங்கள் அப்படி போக மாட்டோம். நாங்கள் கடவுளும் பார்க்க நாங்கள்லாம் வெளியே நினைக்கிறதால அப்படி வருது. நாங்கள் அப்படித்தான் நினைக்க பண்ணுவோம். கடவுளும் பார்க்க நாங்கள் வெளியே மற்றவன் இந்த ஊருக்கு போனாலும் நம் பரவாயில்லை எதிர்க்கு வரப்படம் நினைக்கிறார்கள். நாங்கள் அப்படி மாறிவிட்டோம். அந்த காலத்தில் அம்மா ஒழுக்க இந்த பிள்ளைகளை நீ ஒழுக்க சீரர்களாக படுத்திருந்த ஒரு பெரிய ஒரு காரியம். மற்ற ஆலயங்களும் ஒரு பெரிய ஒரு பகுதியாவது சமூகத்தொன்று ஆற்ற வேண்டும் என்பதிலே முன்னுதாரணமாக அந்த நம்பிக்கை மற்ற உண்மையிலே அது ஆலயங்களிலே இருந்தன அனுப்புகிறார்கள். அவர்களுடைய கணக்கு வளர்வுடன் செய்யாமல் இருக்கிறார்கள். வெளிப்பட பெரிய சேவை பெரிய கோயில்கள் இந்த பகுதிகளில் உண்டு. அவர்கள் கணக்கு அறிவியல் இருந்தால் அவர்கள் காட்டுவதில் நடந்து கொண்டிருக்கின்றன. அவ்வாறான கோயில்கள் இருக்கின்றன. அவை ஒரு நம்பிக்கை வரக்கூடியதாக வெளிநாட்டில் இருக்கப்பட பெரிய இந்திய எனப்பட வேண்டும். மற்றது அம்மா செய்த ஒரு பெரிய காரியம் நான் சொல்கிறேன். தன்னுடைய சேவை காலத்துக்கு பிறகு இந்த ஒரு வளர்ச்சி அடையவும் இவ்வாறான விதத்தை அடையவும் ஒரு ஆள் கண்டுபிடிச்சு நடந்திருக்கிறார். அதுதான் மிகப்பெரிய அதுக்கு போட்டுதான் அது பெரிய அனுப்புறாங்க. யாராவது செய்ய முடியும் வந்து கண்டுபிடிச்சு அதுபடி ஒரு ஆள் போட்டுக்கிறதுதான் இந்த அம்மா என்ன நோக்கம் இருக்கோ அதுக்கு எந்த விதமான ஒரு குறைவும் இல்லாமல் ஒரு தொழில் இல்லாமல் தொடர்ச்சியாக பெரிய சேவைகளை அவர் செய்து கொண்டிருக்க உண்மையில் ஒரு மகத்தான பணி. அதை உடனே செய்யலாம். எல்லாரும் குறை சொல்லலாம். ஆனா உடனே செய்யலாம். அதுதான் புறத்துல சொல்லலாம். இப்ப கூடுதலாக ஆரம்பத்தில் நாங்கள் வந்து எல்லாரும் செய்யறத பற்றி உடனே எழுத மாட்டாங்க. சோசியல் மீடியா கூடுதலாக குறை சொல்வதுதான் பழக்கம். கூடுதலாக பழக்கம் நல்லா அழுது அவருக்கும் அந்த கண்டறி படி சேவை எழுதுறாங்க. சொல்றாங்க நீங்க இதனால மரம் திறந்தாங்க சொன்னாங்க. அவருடைய பணி உன்னதமான பணி மற்ற நம்பிக்கை மற்றது அவருடைய வெளிநாட்டவர்கள் வளர்ந்தார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை தான் முக்கியம். அவர் கொடுக்கிற ஒரு சபத்துக்கும் போகாமல் அவர் செய்கிற சரியான முறையாக பணி நடத்தி கொள்வது மிகப்பெரிய பணி. அவர் அந்த வகையிலே நாங்கள் அந்த அம்மாவனுடைய அம்மா அந்த சென்ற காலத்திலேயே அந்த பணி நிற்காது தொடர வேண்டும் என்று சொல்லி அவர் நோக்கில செய்திருக்கிறார்கள். மிகப்பெரிய பணியாக கண்டுபிடித்து செய்த
அதை நாங்கள் இன்றைய நாளில் நாங்கள் உண்மையாக அம்மா அவர்கள் செய்த பணி ஒரு உன்னதமான பணி. அதை தொடர்ந்து செய்த ஆளுநர்களை நாங்கள் நன்றாக பாராட்டுகின்றோம். மதத்திற்கு மிக முக்கியமான ஒரு அறப்பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரும் அந்த உங்களுக்கு அம்மாவுக்கும் உங்களுக்கும் மக்கள் இருந்தவரையும் உங்களை மறக்க மாட்டார்கள் கொண்டு செய்தவரை அந்த பிள்ளைகளை நீங்கள் திருமணம் செய்த பற்றி காணி வாங்கி கொடுத்து வீடு கட்டி நகையாக செய்து கொடுத்து அப்படியான ஒன்று செய்யலாம். எல்லாரும் சும்மா சொல்லி கொண்டு போகலாம். திருவாச திருக்குறளும் நாங்கள் சுலபமாக சொல்லிக் கொண்டு போகலாம். செய்வதால் பெற்று கஷ்டமான காரியம். முன்னாடி செய்கிற உங்களுக்கும் நமது மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் இறைவன் உங்களுக்கு மேலும் பல காரியம் கொடுக்க மாட்டோம். தொடர்ந்து நீங்கள் செய்ய வருவது அம்மாவுக்கு எனது தனமாக அம்மாவுக்கு எங்கள் நடுவோட அம்மாவோட அம்மாவோட நான் இங்கே கோயிலுக்கு வந்தால் நான் ஒரு நாள் இருக்க விடுமுறையிலே அம்மா நடக்கும்போது அப்படியான நல்லாதான் நாங்கள் பழகிட்டோம். அந்த வகை அம்மாவுக்கும் அம்மாவுடைய பணிகள் ஒரு சிறப்பான உன்னதமானவை. அந்த பணிகளை தொடர்ந்து செய்த ஆளுநர் நீண்ட ஆயுதம் இந்த இருந்து அந்த பணிகளை தொடர்ந்து செய்வோம் வந்து